கடைசி ரக்காத்தில் ஓதக்கூடிய சூரா சூரத்துல் இக்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத். சகோதரர்களே, தூங்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதாமல் தூங்க மாட்டார்கள். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும், ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயாளியாக இருந்த பொழுது இந்த குல் ஹுவல்லாஹு அஹதை ஓதித்தான் உடம்புகளில் தடாவுவார்கள். இந்த 10 சிறப்பும் இருக்கிறது குல் ஹுவல்லாஹு அஹதுக்கு. குர்ஆனில் 3 ஒரு பகுதி, ரஹ்மானுடைய சிஃபத் 2வது, 3வது உங்களை சொர்க்கத்துக்கு நுழைவிக்கும் குல் ஹுவல்லாஹு அஹத், 4வது 10 தடவை ஓதினால் ஒரு கட்டிடம் சொர்க்கத்தில் கட்டப்படும், 5வது மக்ரிபுடைய பின் சுன்னத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத், 6வது சுபஹுடைய முன் சுன்னத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத், தவாஃபுடைய தொழுகையில் குல் ஹுவல்லாஹு அஹத், வித்ர் தொழுகையில் குல் ஹுவல்லாஹு அஹத். சகோதரர்களே, தொழுகைக்கு பிறகு குல் ஹுவல்லாஹு அஹத், தூங்கும் பொழுது குல் ஹுவல்லாஹு அஹத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை விரும்பினார்கள். ஏன்? இதில் அல்லாஹ்வுடைய 5 சிஃபத் இருக்கிறது. நாங்க ஒவ்வொருத்தரும் பேசவர், ஒரு வாரமாவது பேசவர். யாருக்கெல்லாம் இந்த செய்தி காது கெட்டுகிறதோ ஒரு 10 பேருக்கு பேசுங்க, குல் ஹுவல்லாஹு அஹத் பத்தி பேசுங்க. முஸ்லிம்களுக்கு பேசுங்க சிறப்பை, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு பேசுங்கள் அல்லாஹ் என்பவன் யார். இது ஜமியத் உலமா மட்டுமல்ல பேசுறது, உலமாக்கள் மாத்திரமல்ல பேசுறது. நாங்க பேசாம விட்டதால தானே இன்று அல்லாஹ் என்றா யாரு என்பதை இன்று மாற்று மத சகோதரர்கள் எப்படி எப்படி பேசுறாரு. அந்த காலத்துல வந்து கேட்டாங்க, அல்லாஹ்ண்டா தங்கமா, வெள்ளியா, பித்தளையா, இரும்பா, அப்படித்தானே அவங்க நினைச்சிட்டு இருக்கிறார். முஸ்லிம் அல்லாத எல்லோருமே அல்லாஹ் என்றா கல்லா, அல்லது பெருமதி கூடினா தங்கமா, அல்லது வெள்ளியா, பித்தளையா என்று கேட்டார். அல்லாஹ்வோட பரம்பரை என்ன, அல்லாஹ்வோட வாப்பா யார், வாப்பாட வாப்பா யார், அப்படிதான் பாக்குறது உலகத்தில்.